அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தி அம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. கோவை குனியமுத்துறை வெற்றிலைக்கார தெரு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தி அம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது ஆவணி திங்கள் 30ஆம் நாள் காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் திருநெறிய தெய்வ தமிழ் மந்திரங்கள் ஓதி கோவை புதூர் சிவக்குடியில் ஞானகுருநாதர் தவத்திரு சச்சிதானந்த நாதேஸ்வர சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வானது ஆவணி மாதம் 28ஆம் நாள் வேள்வி முதன்மை வழிபாடுகள், திருக்குட ஊர்வலம், ஆவணி மாதம் 29ஆம் நாள் மூத்த பிள்ளையார் வேள்வி வழிபாடு, காப்பு அணிவித்தல், முதற்கால வேள்வி வழிபாடு, ஆவணி மாதம் 30ஆம் நாள் திருப்பள்ளி எழுச்சி, ஆனைந்து ஆட்டிக்காப்பு அணிவித்தல், 2ஆம் கால வேள்வியை தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, பொள்ளாச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, மேயர் ரங்கநாயகி, துணை மேயர் வெற்றிச்செல்வன், தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி, நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன், உதவி ஆணையாளர் அஜய் தங்கம், 87வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாபு, சேதுபதி, ராஜமாணிக்கம், பாலதண்டாயுதம், ஐயம்மாள் ஆறுமுகம், பிரவீன் ராஜ், முருகானந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் திருப்பணி குழு தலைவர் இந்திராஜன், செயலாளர் வேலுமணி, பொருளாளர் ராமமூர்த்தி, துணைத் தலைவர்கள் மணிவேல், சக்திவேல், துணை செயலாளர்கள் வேலுமணி, அன்பரசு, பூசாரி சக்தி பாபு, வேலன், சிவமணி, பாபு, பாரத், கார்த்திக், குமார், பிரவீன் ராஜ், விவேக்குமார், பிரவீன்குமார், கோபால் கௌரி, ஜலஜாரணி, இளங்கோவன், சக்கரவர்த்தி, நந்தினி, கண்ணன், காயத்ரி ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர். வணக்கம். கோவை மாவட்டம் குனிமுத்தூர் உள்ள வாடி நம்பத்திலில் உள்ள வெற்றிலைக்கார வீதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி தேவி ஐயனார் பாப்பாத்தி அம்மன் திருக்கோவில் திருநன்னீராட்டு பெருவிழா இங்கு இனிதே நடைபெற்றது. இதில் பொதுமக்களும் பக்த கோடிகளும் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், மேயர், துணை மேயர் மற்றும் மண்டல தலைவர் மற்றும் சமுதாய பெரியவர்கள் அனைவரும் இங்கு கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ஹலோ, வணக்கங்க. இப்போ நம்ம குனிமுத்தூர் வெற்றிலைக்கார தெருவில் இந்த கோயிலானது அருள்மிகு ஐயனார் சக்தி தேவி பாப்பாத்தி அம்மன் திருக்கோவில் என்ற பேர்ல இப்போ நெடுகாலமாக இருந்துட்டு இருக்கு. 72ல இருந்து இந்த கோயிலுக்கு சிறிய அளவுல இருந்து இப்போ 2024ல இந்த அளவுக்கு இதா இருந்ததுக்கு அம்மானுடைய அருள், எங்களுடைய தாயாதிகள், இது சார்ந்த குடும்பத்தாருக்கு உண்டான எல்லா ஒத்துழைப்பு இருந்ததுனால இந்த சாதிக்க முடிஞ்சது. இந்த கோயிலுக்கு பெரிய வரலாறே உண்டு. இந்த கோயிலானது எங்களுடைய மூதாதையர்களுக்கு கொடுத்த இடத்துலதான் நாங்க கோயிலுக்குன்னு அவங்க எழுதி கொடுத்துட்டு போனதுதான். இத்தனை வருஷமா 75 வரைக்கும் அதுக்கு முதல் கட்டு தலைக்கட்டு எங்களுக்கு கொடுத்ததுதான். இப்போ பாதுகாத்து வச்சது எங்க அப்பாமாரு தாத்தமாருகளை. இப்ப நாங்க 78க்கு பின்னாடி நாங்க அவங்களுடைய பசங்க பேரங்கள்லாம் சேர்ந்து இப்ப நாங்க எல்லாம் எங்க அண்ணன் பையனுங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப இந்த மாதிரி ஒரு குலதெய்வங்கிறதுக்கு நாங்க ஒரு எடுத்துக்காட்ட கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம்.